மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல ஒரு நல்ல விஷயம், அற்புதமான விஷயம், வெற்றிக்குரிய விஷயம் அப்படின்னா கடன் சுமை விலகும். மகர ராசியில யாரெல்லாம் மறைமுகமான பிசினஸ், இல்லீகல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அல்லது எதையாவது கொடுத்து சமாளிச்சலாம், ஏமாத்தி சமாளிச்சலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்களோ, பெண்களை தவறான வழியில பயன்படுத்துறவங்க அத்தனை பேருக்குமே உங்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு அறிக்கை வரும், ஆபத்தான சூழ்நிலைகள் வரும். நல்ல குணம், நல்ல எண்ணம் 80% பேர் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. சில 20 பேர் சூழ்ச்சின்னு போய் மாட்டிக்கிட்டு அவன் சொன்னா அது கிடச்சிடும், இவன் சொன்னா இது கிடச்சிடும் சொல்லி சூழ்ச்சியில் மாட்டினவங்க தான் அவங்களுமே. ஸோ அவங்க இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை. அது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, மகர ராசியை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையப்போம். நீங்கள் இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களில் தடைகளாக நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ பரவாயில்ல என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் செய்ய நினச்ச முடியல, இந்த மாதம் செய்யணும் அப்படின்னு லட்சியமாக எடுத்துக்கோங்க. உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஆவணி மாதம் 2025 ஆண்டின் சிறப்புகள் என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும், இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரக்காரர்கள் 12 ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல விஷயம், அற்புதமான விஷயம், வெற்றிக்குரிய விஷயம் அப்படின்னா கடன் சுமை விலகும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அதான், கடன் சுமைகள் விலகும். நோய் நொடி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் நோய் நொடியில் இருக்காங்களோ, ரொம்ப ஒரு போராட்டத்தை சந்திக்காங்களோ, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை சந்திக்காங்களோ அல்லது மருத்துவ செலவு நிறைய வந்துக்கிட்டு இருக்கோ, அத்தனை விதமான விஷயங்களுக்கும் ஸ்டாப், கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா பொதுநல தொண்டன்னு பேர் வச்சுக்கலாம். உங்களுக்குலாம் அப்படி தான் வைக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பொதுநலமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அந்த பொதுநலத்தால் தான் உங்களுடைய அங்கீகாரமும் ஒரு பக்கம் கிடைக்கி, உங்களுடைய அடையாளமும் ஒரு பக்கம் கிடைக்குது. ஆனால் உங்கள் லைஃபு காணாமல் போயிடும். இந்த மாய வலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அப்படியே விரித்து அழகாக தூக்கிட்டு போய் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் என்ன பண்ணுறாங்க, உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளுடைய மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி, இப்போ தான் சனி பகவான் வெளியே போனார் அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ பேசினேன். நம்மளுடைய ஜோதிட அன்பர்களும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் இருக்கும்போது கிட்டத்தட்ட லைஃப்பில் நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா இறுக்கமான சூழ்நிலை இருந்தால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக என்னால் செயல்படுத்த முடியுங்கிற சூழ்நிலையை சந்திச்சிங்க. ஆனால் இப்போ சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல போனது உங்களுடைய நிறைய விஷயங்களும் முயற்சியில் தடை ஏற்படுது. அந்த தடைகளுக்குரிய பிரச்சனைகள், கஷ்டத்துக்குரிய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு இயக்கம் நம்முடைய மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படுது. மகர ராசிக்காரங்களில் கடின உழைப்பாளியாக, இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன் ஒரு போராளியாக, அடிப்படை உறுப்பினராக, ஒரு அடிமட்ட தொண்டனாக, வேலையில் விசுவாசியாக, யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஆற்றல் உண்டு. மகர ராசியில் யாரெல்லாம் மறைமுகமான பிஸ்னஸ், இல்லீகல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அல்லது எதையாவது கொடுத்து சமாளிச்சலாம், ஏமாற்றி சமாளிச்சலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்களோ, பெண்களை தவறான வழியில் பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேருக்குமே உங்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு அறிக்கை வரும், ஆபத்தான சூழ்நிலைகள் வரும். அப்போ இது பண்ணுறவங்களுக்கு தான் பொருந்தும், பண்ணாத நம்மளுடைய அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஓகேவா? நல்ல குணம், நல்ல எண்ணம் 80% பேர் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. சில 20 பேர் சூழ்ச்சின்னு போய் மாட்டிக்கிட்டு
அவன் சொன்னா அது கிடச்சிடும், இவன் சொன்னா இது கிடச்சிடும் சொல்லி சூழ்ச்சியில் மாட்டினவங்க தான் அவங்களுமே. ஸோ அவங்க இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை. தவறுகளை ஒரு மறந்து தப்புகள்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்ச அத்தனை விதமான பாவங்களும் நிவர்த்தி ஆகும். ஓகேவா? இது செய்கிறவங்களுக்கு மட்டுமே. அதேபோல் மகர ராசியில் யாரெல்லாம் பெண் குழந்தையை பெற்றெடுத்து தன்னுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் கஷ்டப்படுறாங்களோ இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க. உங்களுடைய குழந்தை செல்வங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க. அது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி. மகர ராசியை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடைய போகுது. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. குழந்தைகள் சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரையும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் குழந்தை பேசுகிறதே கிடைக்க மாட்டேங்கி, குழந்தை பேசுறது கூட டைம் கிடைக்க மாட்டேங்கி, என் மகன் என்கிட்ட பேச மாட்டேங்க, என் மகன் என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசி தாய்மார்களுக்கு சொல்வது என்னென்னா, உறுதியாக உங்கள் குழந்தை உங்களுக்கான டயத்தை ஒதுக்க போகிறாங்க. அந்த ஒரு பொன்னான நாள், பொன்னான மாதம் இந்த ஆவணி மாதத்திலிருந்தே துவங்க போகிறது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு. மனதில் நினைச்ச அத்தனை விதமான விஷயங்களிலும் மாற்றம் இல்லாத வெற்றி. நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதுவே உன்னை செயல்படுத்தும் சொல்லி ஒரு பொன்மொழிகள் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களில் தடைகளாக நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ பலபடியும் என்ன பண்ணுங்கள், சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் செய்ய நினச்ச முடியல, இந்த மாதம் செய்யணும் அப்படின்னு லட்சியமாக எடுத்துக்கோங்க. உறுதியாக நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடில் நிறைய ஒரு மாற்றத்தை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்வீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. உங்களுடைய உறவில் நிறைய உறவுகள், உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் சுமையிலேருந்து மீளுவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸாக கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஏற்கனவே ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நிலை வரும். தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை. யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. யாராவது புதுசாக ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ப்ரெஷர் பண்ணி லாக் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து மாட்டிக்கிறாதீங்க. ஓகேவா? நீங்கள் செய்கிற விஷயங்கள் அத்தனையுமே கரெக்டாக தொடங்கி கொண்டு போகலாம். இந்த ஆவணி மாதங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் கொடுக்க அது தயாராக இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்த நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ஆயத்தமாகும். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு செயல்பாடை நோக்கி எப்போ நீங்கள் பயணிக்க போகிறீங்களோ அப்பொழுதே உங்களுக்கான ஒரு வெற்றி படிக்கட்டு உறுதியாக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அத்தனை விதமான மகிழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். நேர்களே, தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு 20% சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படலாம். அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம், ஒரு முன்ன பின்ன நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன். ஓகேவா? உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்த நம்ம கேட்க போகிறோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கான பதிலை கொடுக்குறோம். இதை டெஸ்ட் பண்ணுவோம்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா எல்லா ஜாதத்தையும் பார்க்குறாங்க நான்
எனக்கு நேரமும் கிடையாது. அதுக்கு 24 மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். பார்க்குற 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா 1,00,000 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கர்ம அடிப்படையில் தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லணும்னா, இவனுக்கான பதில் சொல்லு, இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு, நான் உனக்கு அதுக்கான துணை இருக்கேன்னு சொல்லி கொடுக்கும். அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்கிறீங்க, இனிமேல் தொடர்பு கொள்ளுவீங்க என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.